அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேவன். நான் தேவகோட்டை சார்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அபிராமியை அழகாக வணங்கினோம். இனி நிகழ்ச்சியை கேட்போமா? ஔவையாரின் ஆத்திச்சூடி கேள்விப்பட்டிருக்கோம். அதென்ன பாரதியாரின் ஆத்திச்சூடி? சொல்லுங்கள் ரித்திகா, கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் ரித்திகா. நான் தேவகோட்டை சார்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதியாரின் ஆத்திச்சூடி: சுறுசுறுப்பாக வேலை செய், சோம்பி திரியல் என்னும் ஔவையாரின் அறிவுரையை ஓய்தல் ஒளி என்கிறார் மகாகவி பாரதியார். சுறுசுறுப்பாக வேலை செய்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். எமக்கு தொழில், கவிதை எழுதுதல், நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்ற வரிகளில் இமை பொழுதும் சோராதிருத்தல் என கூறுவது ஓய்தல் ஒளி என்பதைதான். சோம்பல் என்பது மனிதனின் பெரிய பலவீனம், உடலோடு இருக்கும் நோய். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 3 குணங்கள் பற்றி கூறுகிறார். 1 சத்வகுணம், உயர்ந்த பண்பு, ஒழுக்கம், நேர்மை. 2 ரஜோகுணம், அதிகாரம், அகங்காரம், நான் என்னும் இருமாப்பு. தாமோ குணம், அதிக உணவு, உறக்கம், கவலை உள்ளிட்ட எதிர்மறை எண்ணங்கள். இந்த 3 குணத்திற்குமான உதாரணம் ராமாயண காவியத்தில் உள்ள சகோதரர்களான விபீஷ்ணன், ராவணன், கும்பகர்ணன் ஆவார்கள். ஓய்வின்றி கடவுள் எப்பொழுதும் விழித்துக் கொண்டே இருப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தன் முட்டைகளை பார்வையாலே மீன் பாதுகாப்பது போல அருட்பார்வையால் பக்தர்களை காக்கும் அங்கியை மதுரையில் மீனாட்சி என்ற பெயரில் இருக்கிறார். கடமை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஸ்லோகம் ஒன்று: 3 உலோகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. அதன் மூலம் நான் பெறுவதற்கோ அடைவதற்கோ ஒன்றும் இல்லை. ஆனாலும் விதிக்கப்பட்ட கடமைகளில் எப்பொழுதும் ஈடுபடுகிறேன். அதே போல் இன்னொரு ஸ்லோகத்தில் சோம்பல் இல்லாமல் பணி செய்வது என்பது பலனுக்காக மட்டுமல்லாமல் உடலை வலிமையாக வைக்கவும் தான் என்கிறார். சோம்பலின்மைக்கும் உடல் நலத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி